ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலண்டைன்ஸ் டேக்காக என்னென்ன ஆர்டர்ஸ் வந்தது, நான் அதை எப்படி மேனேஜ் பண்ணி செஞ்சேன் அப்படின்றது தான் இன்றைக்கி உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அசார்ட்டட் ப்ரௌனி 250 கிராமில் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து லவ் டாப்பர் ஆட் பண்ணி கேட்டிருந்தாங்க. 13th நைட்டே டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து சென்ட் பண்ணிட்டேன். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 kg ப்ரௌனி ஸ்லாபு பிளைன் ப்ரௌனி தான் எக்லெஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் வந்து ஐ லவ் யூன்ற லெட்டர் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரௌனி வந்து நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃப்ராஸ்டிங் ஒர்க்கும் இந்த ஐ லவ் யூன்ற லெட்டர் வந்து ஃபாண்டன்ட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் வந்து இது மட்டும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அவங்க கேட்ட லெட்டர் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நான் வந்துட்டு இந்த ரெட் கலர் ஹார்ட்டுமே வந்து ஃபாண்டன்ட்டில் வந்து ரெடி பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த கஸ்டமர் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டெலிவரி கைக்கு கிடைக்க வந்து ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ஆயிரும். அதனால் நான் மார்னிங் ஒரு 8 o'clock கிட்டே ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி வந்து சென்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வந்து இந்த கோல்டன் சுகர் பால்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து தான் நான் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா பென்டோ கேக்ஸ். அது வந்து ஈவினிங் தான் வந்து டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வேலண்டைன்ஸ் டேக்காக சிம்பிளாக நான் வந்து ஒரு ஆட் வந்து கொடுத்துருந்தேன். ப்ரௌனிஸ், கப் கேக்ஸ் அண்ட் பென்டோ கேக் வந்துட்டு வெனிலா, ஸ்ட்ராபெரி அண்ட் ரெட் வெல்வெட் இந்த 3 ஃப்ளேவர்லேயும் செஞ்சு தர மாதிரி ஆட் வந்து கொடுத்துருந்தேன். பட் 12th வரைக்கும் தான் வந்து ஆர்டர் வந்து எடுத்தேன். அதுக்கு மேலே ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ரௌனி வந்து டைமுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இந்த பென்டோ கேக் எனக்கு ஆர்டர் வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் வெல்வெட் கேக் வித் சீஸ் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் வந்துட்டு ஆர்டர் வந்தது. 2 பென்டோ கேக் வந்துட்டு பண்ணினேன். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலர் வித் ரெட் கலர் ஹார்டின்ஸும் அந்த ஐ லவ் யூ லெட்டரும் வந்து ரெட்டில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய பெரிய ஹாட்டினாக இருந்தனால எனக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்துட்டு வரல. சரி, ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுக்கப்புறம் பண்ணால் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கேக்குமே சேம் ரெட் வெல்வெட் கேக் அண்டு க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் தான் வந்து பண்ணியிருக்கேன். லெட்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி லவ் அப்படின்ற லெட்டர் வந்து பிங்க்கில் வந்து ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து ரெட் கலரில் வந்து பைப்பிங் இதை யூஸ் பண்ணி யூ அப்படின்னு எழுதிட்டு எக்ஸ்ட்ராவாக குட்டி குட்டி மினி ஹாட்டின்ஸை கேக் சுற்றி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டாட்ஸ் யூஸ் பண்ணி பேலட் நைஃப் வச்சு சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 பென்டோ கேக்கில் ஒரு பென்டோ கேக் வந்து நான் எங்களுடைய வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக சர்ப்ரைஸாக பண்ணேன். அது எந்த பென்டோ கேக் எங்களுக்காக பண்ணியிருப்பேன் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த கேக் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆல்டர்னேட்டிவ் அப்படி தான் மாற்றி பண்ணினேன். இப்போ அந்த ஹாட்டின்லாம் கொஞ்சம் செட்டாக இருந்தது. அதனால் பேலட் நைஃப் வச்சு கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் கொடுத்துட்டு இதுக்கு மேலே 3D லுக் தரலாமேன்னு ஒயிட் கலர் யூஸ் பண்ணி இன்னொரு டைம் வந்து ஐ லவ் யூன்னு எழுதிட்டு இந்த ஹார்ட்லேயும் ஒரு சின்ன சின்ன டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் நான் வந்து 2 பென்டோ கேக்குமே வந்துட்டு ரெடி பண்ணினேன். அண்டு இந்த பென்டோ கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் இது 4மே எப்படி இருக்குது, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய்.